மக்களவைத் தேர்தலில் இந்தியா கூட்டணிதான் பிரதமர் முகம். தமிழ் நாளேட்டிற்கு அளித்த பேட்டியில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விளக்கம். தேர்தல் பரப்புரைக்காக நாளை தமிழ்நாடு வருகிறார் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா. பாஜக கூட்டணி வேட்பாளர்களுக்கு 2 நாட்கள் ஆதரவு திரட்டுகிறார். பரப்புரைக்காக நாளை தமிழ்நாடு வருகிறார் ராகுல் காந்தி. கோவையில் நடைபெறக்கூடிய கூட்டத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினும் பங்கேற்கிறார். தமிழ்நாட்டிற்கு பல லட்சம் கோடி ரூபாய் திட்டங்களை வழங்கியிருப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம். சுய லாபத்திற்காக தமிழ்நாட்டுக்கு திமுக இழப்பை ஏற்படுத்துவதாகவும் மேட்டுப்பாளையம் பொதுக்கூட்டத்தில் குற்றச்சாட்டு. சென்னையில் பிரதமர் நரேந்திர மோடியின் ரோட் ஷோ பிளாப் ஷோ என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விமர்சனம். ஊழலுக்கு பல்கலைக்கழகத்தை அமைத்தால் அதன் வேந்தர் பதவிக்கு பொருத்தமானவர் மோடி என்றும் தேனி கூட்டத்தில் குற்றச்சாட்டு. உண்மையா ஊழலுக்கு ஒரு யூனிவர்சிட்டி கட்டி அதுக்கு ஒருத்தரை வேந்தரா நியமிக்கணும்னா அதுக்கு பொருத்தமான நபர் இந்தியாவிலே மோடியை விட்டால் வேற யாரும் கிடையாது. ஏன்னா ஊழல்ல சட்டபூர்வமாக்கின சாதனையாளர் மோடி தான். உண்மையா மின்கட்டண உயர்வால் திருப்பூரில் ஜவுளி தொழில் கடும் பாதிப்பு என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. ரோட் ஷோவை பார்த்து தமிழ்நாட்டு மக்கள் ஏமாறுவார்களா என்றும் கேள்வி. நேரா ஏரோப்ளேன் வந்து இறங்குறாங்க, ரோட்ல போறாங்க, அதோட முடிஞ்சு போச்சு கதை. மக்கள் ஓட்டு போட்டுருவாங்களா? என்ன தமிழ்நாட்டு மக்கள் என்ன சாதாரணவர்களா? அறிவு திறன் படைத்தவர்கள். ஜாஃபர் சாதிக்குடனான தொடர்பு பற்றி விளக்கமளிக்க புதுச்சேரி காங்கிரஸ் பிரமுகர் ராஜேந்திரனுக்கு சம்மன். வரும் 14ஆம் தேதி டெல்லி அலுவலகத்தில் விசாரணைக்கு ஆஜராக தேசிய போதைப்பொருள் தடுப்பு அமைப்பு உத்தரவு. 1 சவரன் தங்கத்தின் விலை 54,000 ரூபாயை நெருங்கியது. ஒரே நாளில் 160 ரூபாய் உயர்ந்து 53,800 ரூபாய் அதிகரிப்பு. மயிலாடுதுறையின் மாவட்ட எல்லையிலிருந்து மீண்டும் நகருக்குள் சிறுத்தை இடம்பெயர்ந்ததாக சந்தேகம். நல்லத்துக்குடி பகுதி மக்கள் எச்சரிக்கையுடன் இருக்க மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தல். இந்தியா சீனா இடையான எல்லை பிரச்சினைக்கு உடனடியாக தீர்வு காண்பது அவசியம். அமெரிக்க இதழுக்கு அளித்த நேர்காணலில் பிரதமர் நரேந்திர மோடி விளக்கம். தான் அனைவருக்கும் மேலானவர் என்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் இளையராஜா வாதம். வீம்புக்காக சொல்வதாக நினைக்க வேண்டாம் என்றும் இசை நிறுவனங்களுக்கு எதிரான வழக்கில் கருத்து. கோவை, மதுரை உட்பட பல்வேறு பகுதிகளிலும் ரமலான் சிறப்பு தொழுகை. பல்லாயிரக்கணக்கானோர் பங்கேற்று கூட்டு பிரார்த்தனை நடத்தி வாழ்த்துகளையும் பரிமாறினர். டெல்லி அமைச்சர் பதவியிலிருந்தும் ஆம் ஆத்மி கட்சியிலிருந்தும் விலகினார் ராஜ்குமார் ஆனந்த். பாஜக கொடுத்த நெருக்கடியே காரணம் என்று ஆம் ஆத்மி கட்சி குற்றச்சாட்டு. இந்த மாதத்தில் இந்தியா வருகிறார் டெஸ்லா நிறுவனர் எலான் மஸ்க். இந்தியாவில் மின்சார வாகன ஆலை அமைப்பது குறித்து பிரதமர் நரேந்திர மோடியுடன் ஆலோசனை. அசாதாரண அரசியல் சூழல்களை சுட்டிக்காட்டி போருக்கு தயாராக இருக்க அறிவுறுத்தல். வடகொரிய அதிபர் கிம் யாங் உன் பேச்சால் கொரிய தீபகற்பத்தில் அதிகரிக்கும் பதற்றம். ஐபிஎல் தொடரில் குஜராத் அணி த்ரில் வெற்றி. ராஜஸ்தானின் தொடர் வெற்றிக்கு முற்றுப்புள்ளி வைத்து அசத்தல். மக்களவைத் தேர்தலில் இந்தியா கூட்டணிதான் நாட்டின் பிரதமர் முகம் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தமிழ் நாளிதழ் ஒன்றுக்கு பேட்டியளித்தவர், மதவெறி அரசியல் என்னும் நெருப்பை மூட்டி குளிர்காய நினைக்கக்கூடிய பாஜகவிற்கு எதிரான மனநிலையே தமிழ்நாட்டில் இருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். தற்போது நடைபெறக்கூடிய தேர்தலில் யார் பிரதமராக வர வேண்டும் என்பதை விட யார் பிரதமராக தொடரக்கூடாது என்பதே நோக்கம் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கூறியுள்ளார். இது ஒரு ஜனநாயக மீட்பு போராட்டம் என்றும் இந்தியாவின் 2வது விடுதலை போர் என்று மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இதனிடையே கச்சத்தீவு தொடர்பாக தமிழ்நாடு சட்டப்பேரவையில் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி தீர்மானம் நிறைவேற்றிய போது பாஜக என்ற ஒரு கட்சியே கிடையாது என்று முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். தமிழ்நாடு மண்ணின் அரசியல் தெரியாமல் பொய் தகவல்களை பரப்பி தமிழ்நாட்டு மீனவர்களுக்கு பாஜக இழைத்த துரோகத்தை மறைக்க முயற்சிப்பதாக மு.க.ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார்.
கச்சத்தீவை மீட்டால் மீனவர்களின் வாழ்வுரிமை பாதுகாக்கப்படும் என்று பிரதமரிடம் பலமுறை வலியுறுத்தியும் எதையும் செய்யாத மோடி தற்போது முதலை கண்ணீர் வடிப்பதாகவும் விமர்சித்துள்ளார். மேலும் தமிழ்நாட்டு மீனவர்கள் மீதான தாக்குதல், படகுகள் பறிமுதல் போன்ற இலங்கையின் செயல்பாடுகளுக்கு மோடி தலைமையிலான பாஜக அரசு துணை போனதாகவும் மு.க.ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். ஊழலுக்கு முதல் காப்புரிமையை தமிழ்நாட்டை ஆளும் திமுக வைத்திருப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி விமர்சித்துள்ளார். சுய லாபத்திற்காக திமுக அரசு தமிழ்நாட்டிற்கு இழப்பை உருவாக்கி வருவதாகவும் பிரதமர் குற்றம் சாட்டினார். மக்களவைத் தேர்தலை முன்னிட்டு சூறாவளி பரப்புரை மேற்கொண்டு வரும் பிரதமர் நரேந்திர மோடி தமிழ்நாட்டிற்கு 7வது முறையாக வருகை புரிந்தார். சென்னை தியாகராய நகரில் செவ்வாய்க்கிழமை மாலை வாகன பேரணியில் ஈடுபட்டு பாஜக வேட்பாளர்களுக்கு வாக்கு சேகரித்தார். இதனைத் தொடர்ந்து புதன்கிழமை காலை வேலூர் கோட்டை மைதானம் அருகே நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பங்கேற்றார். அப்போது வேலூர், ஆரணி, தருமபுரி, அரக்கோணம், திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி தொகுதிகளில் பாஜக மற்றும் கூட்டணி கட்சிகளின் சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்களுக்கு வாக்கு சேகரித்தார். கூட்டத்தில் பேசிய பிரதமர் மோடி ஊழலுக்கு முதல் காப்புரிமையை தமிழ்நாட்டை ஆளும் திமுக வைத்துள்ளதாக விமர்சித்தார். மக்களை சாதி, மொழி, மதத்தால் பிரித்தாளும் வேலையை திமுக செய்து வருவதாகவும் குற்றஞ்சாட்டினார். डीएमके की इस दशकों पुरानी खतरनाक पॉलिटिक्स को एक्सपोज करके ही रहूंगा. அண்மை காலமாக மறைந்த முதலமைச்சர்கள் எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா ஆகியோரை புகழ்வதை வாடிக்கையாக கொண்டுள்ள பிரதமர் மோடி வேலூர் கூட்டத்திலும் ஜெயலலிதாவை நினைவு கூர்ந்தார். ஜெயலலிதாவை அம்மா எனவும் குறிப்பிட்டார். அவரை திமுகவினர் எப்படியெல்லாம் அவமானப்படுத்தினார்கள் என்பது மக்களுக்கு நன்றாக தெரியும் என்று பிரதமர் மோடி சாடினார். इन्होंने अम्मा जयललिता के साथ कितना गलत व्यवहार किया था. आज भी डीएमके नेता महिलाओं के अपमान में कैसी कैसी भाषा बोलते हैं, ये तो यही वेलूर के लोगों ने ही देखा है. திமுகவும் காங்கிரசும் கச்சத்தீவை இலங்கைக்கு தாரை வார்த்ததாகவும் பிரதமர் மோடி குற்றஞ்சாட்டினார். தொடர்ந்து மேட்டுப்பாளையம் சென்ற மோடி பாஜக வேட்பாளர்களான அண்ணாமலை, எல் முருகன் உள்ளிட்டோருக்கு ஆதரவாக பரப்புரை மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர் தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு பல லட்சம் கோடி ரூபாயை மத்திய அரசு வழங்கியுள்ளதாக தெரிவித்தார். சுய லாபத்திற்காக திமுக அரசு தமிழ்நாட்டிற்கு இழப்பை உருவாக்கி வருவதாகவும் அவர் விமர்சித்தார். लेकिन एनडीए सरकार सबका साथ सबका विकास के विजन पर काम कर रही है. हम कहते हैं विकसित भारत के लिए विकसित तमिलनाडु. குடும்ப அரசியல் செய்து வரும் திமுகவினருக்கு ஓர் இளைஞன் சாதாரண குடும்பத்தில் இருந்து முன்னேறி வருவது பிடிக்கவில்லை என்று அண்ணாமலையை குறிப்பிட்டு பிரதமர் மோடி பேசினார். ताकि मोदी भारत छोड़ दे, मैं उन्हें और उनकी पार्टी को बताना चाहता हूं. जरा कान खोल करके सुन ले. ये चुनाव इसलिए है ताकि करप्शन भारत छोड़ दे. ये चुनाव इसलिए है ताकि परिवारवाद भारत छोड़ दे. அயோத்தி ராமர் கோவில் செல்வதற்கு கூட திமுகவினருக்கு பிடிக்கவில்லை எனவும் பிரதமர் மோடி விமர்சித்தார். தமிழ்நாட்டில் மேற்கொண்ட பரப்புரைக்கு பின்னர் பிரதமர் மோடி மகாராஷ்டிரா மாநிலம் நாக்பூர் சென்றார். சென்னையில் பிரதமர் நரேந்திர மோடியின் ரோட் ஷோ ஃபிளாப் ஷோ என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விமர்சித்தார். மேலும் ஊழல் பல்கலைக்கழகத்திற்கு ஏற்ற பொருத்தமான வேந்தர் நரேந்திர மோடி என்றும் விமர்சித்துள்ளார். ஊழல்ல சட்டபூர்வமாக்கின சாதனையாளர் மோடி தான். கடந்த முறை பன்னீர்செல்வம் மகன் ஏமாந்துட்டீங்க, இந்த முறை சசிகலா குடும்பத்தினர் ஏமாந்துடாதீங்க. நாடாளுமன்ற தேர்தலோடு சட்டமன்றத்துக்கு தேர்தல் வந்துடும் இளவு காத்த கிளி மாதிரி இருந்தார் பழனிசாமி. தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள லட்சுமிபுரத்தில் திமுக சார்பில் தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் தேனி தொகுதியின் திமுக வேட்பாளர் தங்க தமிழ்ச்செல்வன், திண்டுக்கல் தொகுதி மார்க்சிஸ்ட் வேட்பாளர் சச்சிதானந்தம் ஆகியோரை ஆதரித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பரப்புரை மேற்கொண்டார். அப்போது வெளிநாட்டுக்கு டூர் போன மோடி தேர்தல் வந்துவிட்டதால் உள்நாட்டில் டூர் செல்வதாக விமர்சித்தார். நீதி கட்சி தலைவர் தியாகராயர் சவுந்தரபாண்டியனர் பேர்ல இருக்க
பாண்டி பஜார் பனகலரசர் பேரில் இருக்கிற பூங்கான்னு திராவிட கோட்டமாக இருக்கிற இடத்துல உங்க ஷோ காட்டினா எடுபடுவான். உங்க ஷோ ஃபிளாப் ஷோ. மோடியின் பரப்புரைக்கு வெளிமாநிலத்தில் இருந்து ஆட்கள் அழைத்து வரப்படுகிறார்களா என சந்தேகம் எழுவதாகவும் முதல்வர் தெரிவித்தார். காலையில் வேலூர் போயிருக்காரு. அங்க அவர் இந்தியில பேசுறப்போ கூட்டம் கை தட்டுது. பலருக்கு என்ன சந்தேகம்னா வெளிமாநிலங்களிலிருந்து கூட்டத்துக்கு ஆட்கள் அழைச்சிக்கிட்டு வராங்களா என்ற சந்தேகம் வந்துருச்சு. உண்மையா ஊழலுக்கு ஒரு யூனிவர்சிட்டி கட்டி அதுக்கு ஒருத்தரை வேந்தரா நியமிக்கணும்னா அதுக்கு பொருத்தமான நபர் இந்தியாவிலே மோடியை விட்டால் வேற யாரும் கிடையாது. ஏன்னா ஊழல்ல சட்டபூர்வமாக்கின சாதனையாளர் மோடி தான். பாஜக வாஷிங் மெஷினால் வெளுக்கப்பட்டு தற்போது தேர்தலில் நிற்பவர்தான் டிடிவி தினகரன் என்று பேசிய முதல்வர் ஸ்டாலின், அந்நிய செலாவணி மோசடி வழக்கை தமிழ்நாட்டிற்கு அறிமுகப்படுத்திய பெருமை கொண்டவர் டிடிவி தினகரன் என்றும் விமர்சித்தார். பாஜகவில் சேர்வது என்பது தற்கொலை பண்றதுக்கு சமம். யாராவது தெரிஞ்சே கிணத்துல விழுவாங்களான்னு கேட்டவர் இப்ப என்ன தெரிஞ்ச கிணத்துல விட வந்திருக்கிறாரா? கடந்த முறை ஓபிஎஸ் குடும்பத்திடம் ஏமாந்தது போல் இப்போது சசிகலா குடும்பத்திடம் தேனி மக்கள் ஏமாற வேண்டாம் எனவும் மு.க. ஸ்டாலின் கேட்டுக்கொண்டார். தொடர்ந்து பேசிய அவர், இபிஎஸ், ஓபிஎஸ், டிடிவி தினகரன் ஆகியோர் போட்டி போட்டு அதிமுகவை அழிப்பதாக கூறினார். நோட்டாவோட போட்டி போடக்கூடிய கட்சி தான் பாஜகன்னு சொன்னவர் தான் இந்த தினகரன். அவரை பார்த்து நீங்க கேட்கணும், இன்று நோட்டாவோட போட்டி போட தேனிக்கு வந்திருக்கீங்களா அப்படின்னு கேட்கணும். நீங்க கடந்த முறை பன்னீர்செல்வம் மகனை ஏமாந்துட்டீங்க, இந்த முறை சசிகலா குடும்பத்தினர் ஏமாந்துடாதீங்க. நாடாளுமன்ற தேர்தலுடன் சட்டப்பேரவைக்கு தேர்தல் வரும் என இலவு காத்த கிளிபோல் இபிஎஸ் காத்திருந்ததாகவும் முதல்வர் விமர்சித்தார். ஒரே நாடு ஒரே தேர்தல்னு பாஜக சொல்லுது. நாடாளுமன்ற தேர்தலோடு சட்டமன்றத்துக்கு தேர்தல் வந்துடும் இலவு காத்த கிளி மாதிரி இருந்தார் பழனிசாமி. அவர் வதந்தி கிளப்பின மாதிரி எதுவும் நடக்கல. நிதி கொடுக்காததால் தான் சென்னை மெட்ரோ ரயில் பணிகள் தாமதமாவதாகவும் மாநில அரசின் நிதியில் மெட்ரோ பணிகள் நடப்பதாகவும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தனது உரையில் குறிப்பிட்டார். டெல்லியிலிருந்து ரோட் ஷோவுக்காக வருபவர்களால் தமிழ்நாட்டுக்கு என்ன பயன் என்று பிரதமர் நரேந்திர மோடியை எடப்பாடி பழனிசாமி மறைமுகமாக சாடியுள்ளார். செந்தில் பாலாஜி திமுகவுக்கு சென்றதால் புனிதராகிவிட்டதாகவும் அவர் விமர்சித்துள்ளார். பொள்ளாச்சி மக்களவை தொகுதி அதிமுக வேட்பாளர் கார்த்திகேயனை ஆதரித்து அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பரப்புரை மேற்கொண்டார். அப்போது பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பேட்டி கொடுப்பதை மட்டுமே வேலையாக வைத்திருப்பதாக விமர்சித்தார். இதுல பாரதிய ஜனதா கட்சியில அவர் யாருன்னு உங்களுக்கு தெரியும். பிளைட்ல ஏறும்போது பேட்டி கொடுப்பார், இறங்கும்போது பேட்டி கொடுப்பார். பேட்டி கொடுப்பதுதான் அவருடைய வேலை. தொடர்ந்து பேசிய எடப்பாடி பழனிசாமி ரோட் ஷோவை பார்த்து தமிழ்நாட்டு மக்கள் ஏமாறுவார்களா எனவும் கேள்வி எழுப்பினார். மத்தியில இருந்து அடிக்கடி தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு போயிட்டு இருக்கிறாங்க. அதனால என்ன பிரயோஜனம்? வர்றீங்க ஏதாவது ஒரு திட்டத்தை கொடுத்து அதனால மக்கள் நன்மை பெற்றிருந்தா பிரயோஜனம் உண்டு. அதை விட்டுட்டு நேரா ஏரோப்ளேன் வந்து இறங்குறாங்க, ரோட்ல போறாங்க, அதோட முடிஞ்சு போச்சு கதை. மக்கள் ஓட்டு போட்டுருவாங்களா? என்ன தமிழ்நாட்டு மக்கள் என்ன சாதாரணவர்களா? அறிவு திறன் படைத்தவர்கள். இதையடுத்து திருப்பூர் தொகுதி அதிமுக வேட்பாளர் அருணாச்சலத்தை ஆதரித்து நடந்த பொதுக்கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி பங்கேற்றார். அப்போது உரையாற்றிய அவர், மின் கட்டண உயர்வால் திருப்பூரில் ஜவுளி தொழிலில் இருப்பவர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார். இந்த மின் கட்டண உயர்வால் கடுமையாக மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. வீட்டுக்கு பயன்படுத்துகின்ற மின்சாரமும் உயர்ந்து போச்சு, அதே போல தொழிற்சாலைக்கு பயன்படுத்துகின்ற மின்சாரமும் உயர்ந்து போச்சு. ஆக இப்படிப்பட்ட நிலையில தான் இன்றைக்கு தமிழ்நாடு தத்தளித்துக் கொண்டிருக்கின்றது. அதிமுக ஆட்சியில டாலர் சிட்டி என்ன டாலர் சிட்டி மாதிரி இருந்தது. விடியா திமுக ஆட்சியில டாலர் சிட்டி, ஸ்டாலின் ஆட்சியில டல் சிட்டி ஆகி போச்சு. முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி திமுகவில் சேர்வதற்கு முன்பு அவரை பற்றி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பேசிய காணொலியையும் எல்இடி திரையில் திரையிட்டு காண்பித்து எடப்பாடி பழனிசாமி விமர்சித்தார். ஏன்னா அதிமுக இருந்து அவர் ஊழல்வாதி, திமுக போனா புனிதமாயிடுறார். மேலும் தேர்தல் பத்திரங்கள் மூலம் சூதாட்ட நிறுவனத்திடம் திமுக பணம் பெற்றதாகவும் எடப்பாடி பழனிசாமி சாடினார். நாடாளுமன்ற தேர்தலை ஒட்டி பல்வேறு கட்சியினரும் வேட்பாளர்களும் வித்தியாசமான பரப்புரைகளில் ஈடுபட்டனர்.
ஆரணி தொகுதி திமுக வேட்பாளர் தரணிவேந்தனை ஆதரித்து விழுப்புரம் மாவட்டம் மயிலம் ஒன்றியத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் அமைச்சர் செஞ்சி மஸ்தான் வாக்கு சேகரித்தார். அப்போது ஒரு உணவகத்தில் பூரி சுட்டு கொடுத்தார். வெங்கந்தூர் பகுதியில் வாக்காளர்களுக்கு ஐஸ் வாங்கி கொடுத்து ஆதரவு திரட்டினார். ஆரணி தொகுதி அதிமுக வேட்பாளர் ஜி.வி. கஜேந்திரன் வந்தவாசியை அடுத்த அணக்காவூர் கிராமத்தில் வாழை தோரணம் கட்டிய டிராக்டரை ஓட்டி பொதுமக்களிடம் ஆதரவு திரட்டினார். கடலூர் தொகுதி பாமக வேட்பாளரான தங்கர் பச்சான் உள்ளஞ்சாவடி பகுதியில் குடுகுடுப்பைக்காரரை பார்த்து தன்னை பற்றி தெரியுமா என்று கேட்டார். அப்போது அவர் தங்களை நன்றாக தெரியும் என்று கூறியதை தொடர்ந்து அவருக்கு சால்வை அணிவித்து தங்கர் பச்சான் ஆசி பெற்றார். ஆண்டாள் முள்ளிப்பாளையம் என்ற இடத்தில் பசுமாடு ஒன்று பசியால் கத்தியதை பார்த்த தங்கர் பச்சான் அதற்கு வைக்கோலும் தண்ணீரும் வைத்தார். தென் சென்னை தொகுதியில் உத்தண்டை நயினார் குப்பத்தில் மீனவ மக்களிடம் பாஜக வேட்பாளர் தமிழிசை சவுந்தரராஜன் வாக்கு சேகரித்தார். அப்போது அங்கன்வாடி மையத்திற்கு சென்ற அவர் குழந்தைகளை மடியில் அமர வைத்து பிஸ்கட் கொடுத்தார். அங்கிருந்தவர்கள் தமிழிசையுடன் செல்ஃபி எடுத்துக் கொண்டனர். வடசென்னை தொகுதி அதிமுக வேட்பாளரான ராயபுரம் மனோ குளத்தூர் பகுதியில் காய்கறி கடையில் வியாபாரம் செய்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். தென்சென்னை தொகுதி திமுக வேட்பாளர் தமிழச்சி தங்கப்பாண்டியனை ஆதரித்து பனையூர் மீனவ குப்பத்தில் வாக்கு சேகரித்த அமைச்சர் மா சுப்பிரமணியன் மீனவர்களுடன் கடற்கரையில் அமர்ந்து கூழ் குடித்தார். அப்போது கருவாட்டை ருசித்து சாப்பிட்டு மகிழ்ந்தார். பெரம்பலூர் தொகுதி நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் தேன்மொழி நாட்டார்மங்கலம் கிராமத்தில் சின்ன வெங்காயத்தை ஆய்ந்து கொண்டிருந்த பெண்களுடன் அமர்ந்து சின்ன வெங்காயம் ஆய்ந்தவாறு வாக்கு சேகரித்தார். மதுரையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் வேட்பாளர் சு வெங்கடேசனுக்கு ஆதரவாக மதுரை மாநகராட்சி மேயர் இந்திராணி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது இந்திராணியும் அவரது கணவர் பொன் வசந்தும் கிளியை பயன்படுத்தி வாக்கு சேகரித்தனர். பாதுகாக்கப்பட்ட பறவை இனமான கிளியை வாக்கு சேகரிப்புக்கு பயன்படுத்தியது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. திருவண்ணாமலை பாஜக வேட்பாளர் அஸ்வத்தாமனை ஆதரித்து செங்கம் பஜார் பகுதியில் வாக்கு சேகரித்த நடிகர் கூல் சுரேஷ் செருப்பு தைத்து கொடுத்தும் ஐஸ்கிரீம் மற்றும் தர்பூசணி பழம் விற்றுக் கொடுத்தும் பொதுமக்களிடமும் வியாபாரிகளிடமும் ஆதரவு திரட்டினார்.